ஒரு பையன் தான் அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கலாம், அன்பு வச்சிருக்கலாம், மரியாதை வச்சிருக்கலாம். ஆனா இந்த கதையில வர்ற பையன் ஒரு விஷயம் பண்ணுவான். அந்த ஒரு விஷயம் நம்ம யாருமே இது வரைக்குமே இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு மகனும் வாழ்ந்து வராங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பையனை படிக்க வச்சு அந்த ஒரு பையன் ஒரு கட்டத்துக்கு மேல வேலைக்கும் போறான். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மாச சம்பளத்தை வாங்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட அம்மா, நான் மாச சம்பளத்தை வாங்கிட்டேன், உங்ககிட்ட கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றான். இல்லப்பா, உங்க அப்பா தான் உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப ஆசையா உன்னை படிக்க வச்சாரு, உன்னோட மாச சம்பளத்தை உங்க அப்பா கிட்டே கொண்டு போய் கொடுன்னு சொல்றாங்க. இல்லம்மா, இந்த சம்பளத்தை நீங்களே வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா கோவப்பட்டு அவனோட கன்னத்துல ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான், அம்மா நான் ஏன் அப்பா கிட்ட கொடுக்கலன்னு சொல்றேன்னா, என்னைக்குமே நான் அப்பா கிட்ட தான் வாங்கியிருக்கேன். அப்பாவோட கை அப்ப மேல இருந்துச்சு, என்னோட கை கீழே இருந்துச்சு. ஆனா இப்ப நான் போய் அப்பா கிட்ட போய் காசு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட கை மேல இருக்கும், அப்பாவோட கை கீழே இருக்கும். என்னைக்குமே அப்பாவோட கை கீழே இருக்கவே கூடாதுமா, அதனாலதான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா மறைஞ்சிருந்து காதுல கேட்டுட்டு அவ்வளவு வேகமா அவங்க தன்னோட பையனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தன்னோட ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்துறாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம். இது மாதிரி விஷயத்த நம்ம யாருமே இது வரைக்கும் நினைச்சிருக்கவே மாட்டோம். இது மாதிரி விஷயத்த அந்த பையன் தான் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, மிகப்பெரிய பாசமா வெளிப்படுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.